நாம் இவ்வளோ நேரம் க்ரோத்னா என்ன, க்ரோத் நடக்குதுங்கிறத என்னென்ன கேரக்டர்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோத் ரேட்னா என்ன, க்ரோத்தோட ஃபேஸஸை நம்ம இப்போ பார்த்தா எலாங்கேஷன், மெச்சுரேஷன் அந்த மாதிரி இல்லாமல் என்னென்ன ஸ்டேஜஸில் க்ரோத் நடக்குது, க்ரோத் ரேட் எந்த ஸ்டேஜில் அதிகமாக இருக்கும்ன்றதை பொறுத்து, ரேட்டை பொறுத்து தெர் ஆர் சம் ஸ்டேஜஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து த ஸ்டேஜஸ் இன் க்ரோத் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல க்ரோத் ரேட்னா என்ன நமக்கு தெரியணும். வாட் இஸ் மீன் பை க்ரோத் ரேட்? ஸோ க்ரோத் ரேட் அப்படின்னா க்ரோத் பெர் யூனிட் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டைமில் எவ்வளோ க்ரோத் நடந்துருக்குது. இது எதை வச்சு வேணால் நம்ம மெஷர் பண்ணலாம். செல் நம்பர், மாஸ், பிளான்ட்டோட ஸ்டெம் ஹைட், ரூட்டோட ஹைட், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேராமீட்டர் நம்ம வச்சுக்கலாம். ஈஸியஸ்ட் பேராமீட்டர் நமக்கு அந்த ஸ்டெம்மோட ஹைட். அப்படி பார்த்தோன்னா எவ்வளோ வளர்ந்துருக்குது, ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டைமில் எந்த ஸ்பீடில் அது வளருது, தட் இஸ் வாட் கால் ரேட். பெர் யூனிட் ஆஃப் டைம்னா தட் இஸ் வாட் கால் ரேட். ஸோ க்ரோத் ரேட்டுங்கிறது நம்ம எதை பற்றி பேசுகிறோம், க்ரோத் எவ்வளோ நடந்திருக்குது பெர் யூனிட் ஆஃப் டைம் இஸ் கால் க்ரோத் ரேட். ஃபைன். ஸோ இந்த க்ரோத் ரேட்டை பொறுத்து அகைன் as I told you நிறைய ஸ்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த கிராஃபில் டைம் ஒரு எண்டில் போட்டுக்கிறோம். அந்த பிளான்ட்டோட க்ரோத் அது எதோ வேணா இருக்கலாம், அது ஹைட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மோட ஹைட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டெம் ஹைட்னே வச்சுக்கலாம், ஸ்டெம்மோட ஹைட். ஸோ இது எப்படி நடந்திருக்குது, இல்லை என்னென்ன க்ரோத் ரேட்டை பொறுத்து நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் நம்ம பார்க்குறோம். லேக், லாக், ஓகே, டீசெலரேஷன் அண்டு மெச்சுரேஷன் ஃபேஸஸ். லேக் ஃபேஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறோம், நம்ம அங்கே பார்க்குறோம் அழகாக ஒரு செடியோ ஒரு பிளான்ட் நம்ம பிடிச்சிருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து அந்த என்டையர் பிளான்ட்டை அப்படியே கொண்டு வாங்கிட்டு வரலாம், இல்லை சீடு அவங்க கொடுப்பாங்க, அந்த சீடை கூட வாங்கிட்டு வரலாம். அந்த சீடை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் நம்ம இல்லை தொட்டிலேயோ தோட்டத்திலேயோ போட்டதுக்கப்புறமா நம்ம அதை பார்த்தோன்னா எடுத்த உடனே அது தப்பான்னு நீங்கள் அந்த ஊட்டியில் பார்த்த அளவுக்கு வளர்ந்து மறுநாள் சாயங்காலமே பெருசாக ஒரு செடி மாதிரியோ மரம் மாதிரி அது நிற்காது. இட் வில் டேக் சம் டைம். அப்படின்னா அந்த சம் டைமில் என்ன நடக்குது, தட் இஸ் வாட் கால் லேக் ஃபேஸ். ஸோ லேக் ஃபேஸில் என்ன நடக்குதுன்னா அடாப்டேஷன்ஸ். ஸோ அடாப்டேஷன்ஸ்னால் என்ன, இங்கே என்ன நடக்குது, அந்த புது சீடோ பிளான்ட்டோ நீங்கள் ஒரு புது என்விரான்மெண்ட்டில் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அது அந்த என்விரான்மெண்ட்டை முதல்ல சென்ஸ் பண்ணும். என்ன அவைலபிள் இல்லை, எவ்வளோ லைட் சோர்ஸ் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, சாயிலில் என்ன மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது, எந்த மினரல்ஸ் தேவையானது இருக்குது, தேவையானது என்னது இல்லாமல் இருக்குது, வாட்டரோட அவைலபிலிட்டி என்ன, இந்த மாதிரி எல்லா பேராமீட்டரையும் அது ஸ்டடி பண்ணி அதுக்கு தேவையானதை சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிக்கும். தேவையான என்சைம்ஸை அது ஆக்டிவேட் பண்ணும், என்சைம் ப்ரொடக்ஷன் அங்கே ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி இனிஷியலாக அந்த அடாப்டேஷன் பீரியடை நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேக் பீரியடுன்னு சொல்கிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் அடாப்ட் ஆகிடுச்சு, இப்போது தேவையான க்ரோத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி அப்படின்னா நவ் தே வில் என்டர்ஸ் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கால் லாக் ஃபேஸ். ஸோ லாக் ஃபேஸ்னால் என்ன, எல்லா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் பக்கா, எல்லாமே ரெடி, எல்லாமே அவைலபிள், மினரல்ஸ் தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத அவைலபிள் இல்லாததை சிந்தசிஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ரெடி, என்சைம்ஸ் ரெடி. நவ் த பிளான்ட் தே ஃபிட் ஃபார் த எனாமஸ் க்ரோத் ரேட். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலான்னா, டைமில் நம்ம போட்டோம் பிளாட் பண்ணோன்னா லேக் ஃபேஸ் இந்த மாதிரி ஆரம்பித்து லாக் இப்படி போய் இந்த மாதிரி போகும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம லேக்னு சொல்கிறோம். லேக்னு நம்ம ஏன் சொல்கிறோம், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து அது கொஞ்சம் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இட் வில் ஸ்டார்ட் டு க்ரோ. தட் அடாப்டேஷன் பீரியட் இஸ் கால்டு லேக். அடாப்ட் ஆனதுக்கப்புறமா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, என்சைம்ஸ் ரெடி, ஃபேக்டர்ஸ் ரெடி, என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஃபேவராக கொடுக்குறோம், வாட்டர் அவைலபிலிட்டி, மினரல்ஸ் எல்லாம் சிந்தசிஸ் பண்ணியாச்சு, இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்தாச்சுன்னா நவ் த ஸ்பீட் ஆஃப் க்ரோத் இஸ் வெரி ஃபாஸ்ட். தட் இஸ் வாட் கால் லாகரிதமிக் ஃபேஸில் அது க்ரோ ஆகுதுங்கிறது தான் நம்ம லாக் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்னாகும், அவ்வளோ ஸ்பீடாக வளரும்போது அதோட க்ரோத் ரேட்டுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கு மினரல் சப்ளையோ வாட்டர் சப்ளையோ டெம்பரேச்சரு ஃபோட்டோசிந்தசிஸ் லைட் ஃபேக்டர்ஸும் அங்கே இல்லைன்னா க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அந்த ஸ்லோயிங் ஃபேஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த இடத்துல ஸ்லோ ஆகுது, இந்த ஃபேஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டீசெலரேஷன் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டீசெலரேஷன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த எனார்மஸ் ஸ்பீடில் வளர்ந்துட்டு இருந்தது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஏன் ஸ்லோ ஆகுது,
மினரல்ஸ் காலியாகலாம், வாட்டர் அவைலபிலிட்டி குறைஞ்சிடலாம், அதுக்கப்புறமா லைட் இன்டென்சிட்டி குறையலாம், இல்லை என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது ரீசனாக இருக்கலாம், இல்லை அதுக்கு தேவையான அளவுக்கு மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி ஹார்மோன் சப்ளை இல்லாமல் இருக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் வில் டிசைட் த க்ரோத். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்தாங்க க்ரோத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். தட் இஸ் வாட் கால் டீசலரேஷன் ஆர் ஸ்லோயிங் ஆஃப் க்ரோத் ரேட். இதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். எவ்வளவு க்ரோ ஆகுதோ அவ்வளவு டெத். ஏன்னா சைமல்டேனியஸாக க்ரோத்தும் டெத்தும் சைமல்டேனியஸாக எல்லா ஆர்கானிசம்லேயும் நடக்கும் இல்லையா? ஸோ எவ்வளோ டிவைட் ஆகுதோ அவ்வளோ ஈக்குவலாக ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக அது மெயின்டைன் பண்ணுது, டெத்தும் மெயின்டைன் பண்ணுது. அப்படின்னா அந்த ஸ்டேஜை நம்ம மெச்சுரேஷன் சொல்கிறோம். மெச்சுரேஷன்னா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டெத்துங்கிறது மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அது வந்து அடுத்த ஸ்டேஜ். அது வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸாக இருக்குது, எலாங்கேஷன் ஃபேஸை தாண்டி மெச்சுரேஷன் ஃபேஸுக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த ஸ்டேஜை நம்ம மெச்சுரேஷன் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸை, இந்த 4 டைப் ஆஃப் க்ரோத் ரேட்டை ஒரு பிளான்ட்டை கிராஸ் பண்ணி போகுதுங்கிறத நம்ம இங்கே 4 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் ரேட்டில் நம்ம பார்க்குறோம். ஃபைன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்ன க்ரோத் ரேட் அவைலபிள். இப்போ 2 டைப் ஆஃப் க்ரோத் ரேட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அரித்மெட்டிக் டைப் ஆஃப் க்ரோத் ரேட், இன்னொன்று வந்து ஜியாமெட்ரிக் டைப் ஆஃப் க்ரோத் ரேட். ஸோ நமக்கு அரித்மெட்டிக்னா என்னென்னு நமக்கு தெரியும். 1 2 ஆகுது, 2 3 ஆகுது, தட் இஸ் வாட் கால் அரித்மெட்டிக். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செல்லில் நம்ம செல் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ஒரு செல் என்னவா ஆகுது, 2 செல்லாக அங்கே டிவைட் ஆகுது. ஓகே. ஒரு செல் வந்து 2 செல்லாக அங்கே டிவைட் ஆகுது. அடுத்த டிவிஷனில் இந்த செல் வந்து அதோட செல் டிவைடிங் கெப்பாசிட்டியை லாஸ் பண்ணிடும். இந்த செல் வந்து செல் டிவைடிங் கெப்பாசிட்டியை ரீட்டைன் பண்ணிடும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் செல் வித் செல் டிவைடிங் கெப்பாசிட்டி, அதால் செல் டிவைட் பண்ண முடியும். நம்ம செல் சைக்கிள் நம்ம 3rd யூனிட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். G0ல் ஸ்டார்ட் பண்ணோம். G0ங்கிறது ரெஸ்டிங் ஸ்டேஜ். ரெஸ்டிங் ஸ்டேஜுங்கிறது செல் டிவிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டேஜ். G1ங்கிறது செல் டிவிஷனுக்குள்ளே என்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ஃபேஸ், G2 ஃபேஸ், மைட்டாசிஸ், செல் டிவைட் ஆகுது. 2 டைப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது வந்து G0க்கு போகணுமா G1க்கு போகணுமாங்கிறது செல் டைப்பை பொறுத்து, நீடை பொறுத்து அது செல் வந்து டிசைட் பண்ணிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை வச்சு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல் நார்மலாக இது G1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து செல் டிவிஷனுக்குள்ளே என்டர் ஆகுது. 2 செல் அது ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே இந்த நடுவில் நான் போட்டிருக்க டாட் என்ன மீன் பண்ணுதுன்னா இது ஒரு செல், இது ஒரு செல். இந்த ஒரு செல் 2 செல்லாக இங்கே டிவைட் ஆகிடுச்சு. இதில் ஒரு செல் இந்த மாதிரி நான் ஷேட் பண்ணியிருக்கிற ஏரியாவில் இருக்கிற செல் தே லாஸ்ட் த கெப்பாசிட்டி, எது செல் டிவிஷன் கெப்பாசிட்டியை லாஸ்ட் பண்ணிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த செல் அகெயின் வில் என்டர்ஸ் இன்டு G1, இந்த செல் வில் என்டர்ஸ் இன்டு G0. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் ரொம்ப ஈஸி. அகெயின் அடுத்த செல் டிவிஷனுக்குள்ளே போகுது. நான் சொன்னால் இந்த செல் மட்டும்தான் டிவைட் ஆக போகுது, இந்த செல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செல் வந்து அகெயின் 2 செல்லாக அங்கே டிவைட் ஆகிருக்கு. ஓகே. இது வந்து செல் நம்பர் 1, இது வந்து செல் நம்பர் 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது இந்த செல் நம்பர் 1, இது நம்ம முதல்ல வச்ச செல் நம்பர் 2, அடுத்து வந்து செல் நம்பர் 3. இந்த செல் 2 செல்லாக இங்கே டிவைட் ஆகிருக்கு. அதில் ஒரு செல் அகெயின் ரீட்டைன் த செல் டிவிஷன் கெப்பாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செல்லாக அடுத்தடுத்த டிவிஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் ஒரு செல் ஆட் ஆகுது, அடுத்த டிவிஷனில் இன்னொரு செல் ஆட் ஆகுது, இன்னொரு டிவிஷன் போச்சுன்னா இன்னொரு செல் ஆட் ஆகும். ஃபஸ்ட் டிவிஷனில் ஒரு செல் ஆட் பண்ணுறோம், அடுத்த டிவிஷனில் 2வது செல், அடுத்த டிவிஷனில் 3, அடுத்த டிவிஷனில் 4. அந்த மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் செல் டிவிஷனுக்குள்ளே அது போகுதோ அவ்வளவு நம்பர் ஆஃப் செல்ஸ் அது ஆட் பண்ணோம். இந்த மாதிரி அரித்மெட்டிக் வேல்யூஸில் அடிஷனில் க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம அரித்மெட்டிக் க்ரோத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரித்மெட்டிக் க்ரோத் ரேட்டை நம்ம ஒரு ஈக்குவேஷனில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே. LT = L0 + RT. ஸோ LT அப்படிங்கிறது லென்த் அட் டைம் T. LTங்கிறது அந்த லென்த் அட் டைம் T. ஒரு 0 ஹவரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா 3 ஹவர்ஸில் எவ்வளவு லென்த் இருக்குங்கிறது தான் லென்த் அட் LT. அண்ட் L0ங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்த லென்த்து, Rங்கிறது க்ரோத் ரேட் அண்ட் Tங்கிறது டைம். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ நம்ம இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதை நம்ம அகெயின் ஒரு பிளாட் க்ரியேட் பண்ணோம். இங்கே நம்ம ஒரு பிளாட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாட்டில் என்ன நமக்கு கிடைக்குதுன்னா இங்கே அதோட க்ரோத், தட் இஸ் அது ஹைட்டாக கூட இருக்கலாம், ஹைட். இங்கே அதோட டைம்.
இங்கே டைம் நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு லீனியர் கர்வ் நமக்கு கிடைக்கும். இது நாம் ஏன் லீனியர் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே கண்டினியூஸாக அரித்மெட்டிக் பேட்டர்னில் ஒரு செல்லாக அங்கே ஆட் ஆகுது. இதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இதை லீனியர் கர்வ்னு கிடைக்குன்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்போ ஜியாமெட்ரிக் growth நம்ம பார்க்குறோம். ஜியாமெட்ரிக் growthல இதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். we are going to start with a single cell. ஓகே, சிங்கிள் செல் அதே மாதிரி 2 செல்லாக அங்கே டிவைட் ஆகுது. இப்போது இதுக்கப்புறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 செல்லுமே they are going to retain the cell division capacity. ஸோ அப்போது இந்த 2 செல் எந்த மாதிரி டிவைட் ஆகும், அகெயின் ஒரு செல்லும் 2 செல்லாக டிவைட் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு எப்படி கிடைக்கும், 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி ஜியாமெட்ரிக் பேட்டர்னில் நமக்கு லாகரிதமிக் ஸ்கேலில் நமக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் என்ன, இங்கே அரித்மெட்டிக் பேட்டர்னில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி லீனியர் கர்வ் நமக்கு கிடைக்கும். ஜியாமெட்ரிக் பேட்டர்னில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம கர்வ் பண்ணும்போது இந்த மாதிரியான பேட்டர்னில் நமக்கு கர்வ் கிடைக்கும். இந்த மாதிரியான பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லேக் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணோம், பட் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் லாகரிதமிக் ஸ்கேல் தான். ஏன் லாகரிதமிக் ஸ்கேல் மேலே ஃப்ளாட் ஆகுது அப்படின்னா, அகெயின் அது வளர்கிற க்ரோ ஆகிற ஸ்பீடுக்கு என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சப்ளை இல்லைன்னா அது எஸ் மாதிரி ஒரு சிக்மாய்டு கர்வ் நமக்கு தெரியும். ஸோ த பாயிண்ட் என்ன, அரித்மெட்டிக் பேட்டர்னில் க்ரோ ஆகும்போது ஒரு ஷார்ட் டைமில் நிறைய செல்ஸ் மாஸ் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஐ மீன் ஜியாமெட்ரிக் பேட்டர்னில் நிறைய மாஸ் க்ரியேட் பண்ண முடியும். அரித்மெட்டிக் பேட்டர்னில் அவ்வளோ மாஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதில் எந்த பேட்டர்ன் ஆஃப் பிளான்ட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். 2 பேட்டர்னுமே பேஸ்ட் ஆன் த செல் டைப் அது ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜைகோட்லேருந்து பிளான்ட் ஃபார்ம் ஆக போகுது, என்டையர் பிளான்ட் ஃபார்ம் ஆக போகுதுன்னா அப்போ உட்காந்து அது அரித்மெட்டிக் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் இம்பாசிபிள். அது வந்து மரமாக மாறுறதுக்கு இட் வில் டேக் சம் thousands of years. ஏன்னா ஒரு செல்லுலேருந்து ஒரு செல்லாக தான் அங்கே ஆட் ஆகுது. தட் இஸ் வாட் கால் அரித்மெட்டிக் பேட்டர்ன். அரித்மெட்டிக் growth ரேட்டில் அது வந்து அன்ஃபிட் ஃபார் த growth இல்லையா. அப்போது அந்த அரித்மெட்டிக் growth ரேட் எங்கே யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம்மோட ஹேர், அதில் ஸ்டெம்மில் நம்ம அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ் லேயரில் அவுட் க்ரோத்ஸ் இருக்கும், ஹேர் இருக்கும். அது வந்து மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம டிஷ்யூஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் ஒரே ஒரு செல் இருக்காது, ஒரு 4-5 செல் சேர்ந்த ஒரு மல்டி செல்லார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். 4 செல் ஃபார்ம் ஆக எத்தனை நாள் ஆகும், 4 to 5 days போதும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல they will prefer arithmetic growth. சப்போஸ் சைகோட்டில் இருந்து ஒரு பிளான்ட் ஃபார்ம் ஆக போகுது, இல்லை என்டையர் ஃப்ரூட்டு இல்லை என்டையர் லீஃப் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா அப்போ they will prefer the geometric growth. ஏன்னா அப்போ தான் ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸை ஒரு செல் மாஸ் அதில் க்ரியேட் பண்ண முடியும். ஜியாமெட்ரிக் growth நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, the equation with the help of W1 is equal to W0 and ERT. ஸோ W1 அப்படிங்கிறது அந்த அந்த டைம் டீயில் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது வந்து 0 ஹவரில் எவ்வளோ, E அப்படிங்கிறது நம்ம லாகில் படிச்சிருக்கிறோம் டு த பேஸ், ஓகே, பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாக் அண்ட் TRங்கிறது டைம் அண்டு growth ரேட். ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அபவுட் த அரித்மெட்டிக்ஸ் அண்டு ஜியாமெட்ரிக் growth ரேட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எந்த மாதிரியான growth ரேட்ஸை பிளான்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். 2 வேர்ட் நமக்கு தெரியும். அப்சல்யூட் growthனா என்ன, கம்பேரிட்டிவ் growth ஆர் ரிலேட்டிவ் growthனா என்ன. ஃபைன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம growthை பற்றி பேசும்போது எந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம growthை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அப்சல்யூட் growthை யூஸ் பண்ணுறோமா இல்லை ரிலேட்டிவ் growthை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 லீஃப் எடுக்கிறீங்க, ஓகேவா. there are 2 leaves, leaf 1 and leaf 2. leaf 1 வந்து இந்த மாதிரி சைஸில் இருக்கு, leaf 2 வந்து ஓகேவா. ஸோ இதோட சைஸ் வந்து 5 centimeter. இனிஷியலி இட் இஸ் 5 centimeter. இனிஷியலி திஸ் ஒன் இஸ் 50 centimeter. இது வந்து அதோட இனிஷியல் சைஸ். இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா எவ்வளோ க்ரோ ஆகிருக்குங்கிறத நம்ம க்ரோத்தில் சொல்ல போகிறோம். என்ன மாதிரி க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா இது ஒரு டைப் ஆஃப் லீஃப், இது இன்னொரு டைப் ஆஃப் லீஃப், இது வேறு பிளான்ட்டாக இருக்கலாம், இது வேறு பிளான்ட்டாக இருக்கலாம். இது வந்து எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னா, இதோட சைஸ் வந்து
இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுங்க. ஸோ இப்போ இதோட சைஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த லீஃபை புதுசாக இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி பார்க்குறோம். இதில் எவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்னா அகெயின் 5 சென்டிமீட்டர், டோட்டல் வந்து 55 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இனிஷியலாக திஸ் ஒன் 50 சென்டிமீட்டர். இப்போ வளர்ந்ததுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறமா நம்ம பார்க்குறோம், ரெண்டுக்கும் ஒரே டைம் கொடுக்குறோம். இது 55 சென்டிமீட்டராக மாறி இருக்குது. அப்படின்னா எவ்வளோ வளர்ந்துருக்குது? 55 × 55 சென்டிமீட்டர் இது வளர்ந்துருக்கு. இதில் நம்ம பார்க்குறோம் 5 சென்டிமீட்டர் லீஃப் 10 சென்டிமீட்டராக வளர்ந்துருக்கு. 10 - 5 இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் தான் வளர்ந்துருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா முடியாது. பிகாஸ் இங்கே இந்த லீஃபோட சைஸ் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. 5 சென்டிமீட்டர் தான் இதோட இனிஷியல் சைஸ். அதே டைம் பீரியடுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இது 10 சென்டிமீட்டராக வளர்ந்துருக்கு. ஸோ இதோட சைஸ் வந்து இங்கே டபுளாக இருக்குது. ரெண்டுமே 5 சென்டிமீட்டர் தானே வளர்ந்துருக்குது நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஆல்ரெடி 50 சென்டிமீட்டர் இருந்தது. இதே ஸ்பீடுக்கு இது வளர்ந்துருந்ததுன்னா இது வந்து 100 சென்டிமீட்டராக அங்கே அரௌண்ட் 100 சென்டிமீட்டராக அது க்ரோ ஆகிருக்கணும். பட் அங்கே ஆகலை. பட் ரெண்டுமே 5 சென்டிமீட்டருங்கிறதுனால we cannot say both are growing at same rate அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்சல்யூட் growth ரேட்டா ரிலேட்டிவ் growth ரேட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ரிலேட்டிவ் அப்சல்யூட் growth ரேட்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான், இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். ரிலேட்டிவ் growth ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட இது டபுளாக இருக்குது. இதோட ரிலேட்டிவ்னஸ் பார்த்தோன்னா இதை விட இது டபுளாக இருக்குது. இது 55ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 5 சென்டிமீட்டருங்கிறது ரொம்ப க்ளோஸாக தான் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் வி ஹேவ் டு யூஸ் த டேர்ம் அப்சல்யூட்டாக க்ரோ ஆகிருக்கா இல்லை ரிலேட்டிவ் growth ரேட்டாங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கைனட்டிக்ஸ் அது ரிலேட்டட் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அபவுட் பிளான்டோட growth. ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பிளான்டோட growth-ஐ அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபோட்டோசிந்தசிஸில், ரெஸ்பிரேஷனில் அதில் நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ரெஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது growth-ஐ அஃபெக்ட் பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக growth-ஐ அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னா என்ன நான் சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த அதே ஃபேக்டர்ஸ் தான் இங்கேயும் growth-ஐ அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதே எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸோட. ஸோ வாட்டரோட நீட் என்ன? growth-ல வாட்டரோட நீட் என்னன்னா, வாட்டர் வில் கிரியேட் த டர்கர் ப்ரெஷர். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். வாட்டர் டர்கர் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறதுனால இட் வில் எலாங்கேட் த செல்ஸ். வாட்டரோட டர்கர் ப்ரெஷர்னால தான் செல் எலாங்கேட் ஆகுது. செல்லை எலாங்கேட் ஆகுது, வேக்யூல்ஸ் சைஸ் என்லார்ஜ் ஆகுது. அந்த எலாங்கேஷன் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டெம்மோ இல்லை ரூட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எலாங்கேஷன் நடக்குது. ஸோ வாட்டர் வந்து மேஜர் ஃபேக்டர் இந்த எலாங்கேஷன் ஆஃப் த பர்டிகுலர் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ். அண்ட் வாட்டரோட மற்ற ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரியும். வாட்டர் இருந்தால் தான் கரெக்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும். வாட்டர் அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். வாட்டர் இல்லைன்னா ஒழுங்காக ரெஸ்பிரேஷன் நடக்காது. இந்த மாதிரி வாட்டரோட மற்ற அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரியும். இங்கே நமக்கு தெரிய வேண்டியது வாட்டரோட மேஜர் ஃபேக்டர் growth-ல அப்பார்ட் ஃப்ரம் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் வாட்டர் வந்து டர்கர் ப்ரெஷர், டர்ஜிடிட்டி அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் செல்ஸ், வேக்யூல்ஸோட சைஸ் எலாங்கேஷன் எல்லாம் அது பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷனில் பார்த்த மாதிரி மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா மினரல்ஸும் தேவையான அளவுக்கு இல்லைன்னா இட் வில் அஃபெக்ட்ஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ், இட் வில் அஃபெக்ட் த ரெஸ்பிரேஷன். இது ரெண்டு அஃபெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே growth அங்கே அஃபெக்ட் ஆகிடும். டெம்பரேச்சர் அகெயின் ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே ரொம்ப அதிகமானாலோ ரொம்ப கம்மியானாலோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸோ ரெஸ்பிரேஷன் அங்கே நடக்காது. ஸோ அது நடக்கலைன்னா இட் வில் அஃபெக்ட்ஸ் த growth ஆஃப் த பர்டிகுலர் பிளான்ட். ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அகெயின் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். அதை பொறுத்து இட் வில் அஃபெக்ட்ஸ் த growth. அண்ட் சேம் லைட்டும் அதே மாதிரி தான். இது எல்லாமே த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். லைட் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக லைட்டோட ஃபேக்டர்ஸ் நம்ம growth-ல ஃபோட்டோபீரியாடிசம், அதுக்கப்புறம் வெர்னலைசேஷன், சீடோட டார்மன்சியில் அது என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணுது, அதெல்லாம் நம்ம லைட்டை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைன். இது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் இந்த இன்டர்னல் புரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட், அதில் இருக்கிற தேவையான என்சைம்ஸ் எல்லாமே இருக்கா, அந்த என்சைம்ஸை கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கா, ஜீன்ஸில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கா, கரெக்டாக எக்ஸ்பிரஸ் ஆகுதா. ஸோ அந்த ஜீன் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம், இன்டர்னல் ஃபேக்டர். ஃபைட்டோ ஹார்மோன்ஸ், அதை பற்றி தான் நம்ம இதுக்கப்புறம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்ன ஹார்மோன்ஸ் தேவை, எல்லா ஹார்மோன்ஸும் ப்ராப்பராக வேலை செய்யுதா, ஏதாவது அன்னெசரியாக எக்ஸ்பிரஸ் ஆகுதா.
ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிற டைமில் அப்சிசிக் ஆசிட் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சுன்னா இட் வில் லீட்ஸ் டு த அப்சிஷன் ஆஃப் த பர்டிகுலர் பார்ட், ஃப்ரூட்டோ இல்லைனா ஃப்ளவரோ இம்மெச்சூராகவே அது கீழே விழுந்துடும், லீஃப் கூட இம்மெச்சூராக கீழே விழுந்துடும். ஸோ எந்த ஹார்மோன் எப்போ தேவை அது எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகுதா இல்லையா, தேவையான ஹார்மோன்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ அதுதான் இன்டர்னல் ஃபேக்டர் கால் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். அண்ட் CN ரேஷியோ அப்படிங்கிறது கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ. கார்பனும் நைட்ரஜனும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் கண்டிப்பாக செல்லில் மெயின்டைன் ஆகணும். அப்படி மெயின்டைன் ஆகலைன்னா ஒருவேளை கார்பன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் செல் வால் ரொம்ப திக்காக இருக்கும், செல் ரொம்ப ரிஜிடாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஒருவேளை நைட்ரஜன் ரொம்ப அதிகமாக இருந்தால் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், செல் வால் ரொம்ப தின்னாக இருக்கும், அது வந்து செல் வந்து ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சரில் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும். ஸோ கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ இங்கே ரொம்ப முக்கியம் இன் கேஸ் ஆஃப் எனி பிளான்ட் செல். ஸோ இதை நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஃபேக்டர் மினரல்ஸ்லேயும் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ த பாயிண்ட் இஸ் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தே கோன் அஃபெக்ட்ஸ் த பிளான்டோட க்ரோத். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு கேன் வி மெஷர் த க்ரோத் ஆஃப் பிளான்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் க்ரோத். ஒரு செடி நீங்கள் வளர்க்குறீங்க, ஓகே, ஒரு குட்டியாக ஒரு செடி நீங்கள் வளர்க்குறீங்க, ஓகே, அதை ஒரு தொட்டியில் வச்சுருக்கிறீங்க, நிறைய லீவ்ஸ் இருக்குது, ஓகே. ஸோ இந்த செடி வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்க? யூ ஹவ் டு மெஷர் த க்ரோத். எப்படி செக் பண்ணலாம்? நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து இங்கே இது எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே பாட்டமில் இருந்து நம்ம ஒரு ஹைட், இந்த ஸ்டெம் எவ்வளோ எலாங்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். இன்றைக்கி 0 டே அப்படின்னா இன்றைக்கி இது எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 0 டேயில் ஒரு இண்டியன் இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 10 டேஸ் கழிச்சு, ஒரு 5 டேஸ் கழிச்சு மெஷர் பண்ணுறீங்க. அது ஒரு 8 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வைங்க. இந்த பார் வந்து மேலே வந்துடும். திரும்ப அகைன் யூ கேன் மெஷர், மேலேருந்து கூட மெஷர் பண்ணலாம், இல்லை இந்த பார்லேருந்து மெஷர் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணலாம். ரொம்ப டஃப்பான ப்ரொசீஜர். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் க்ரோத். இது மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னா ஒரு டெக்னிக் இருக்குது, அதுக்கு பேர் ஆர்க் ஆக்சோனோமீட்டர். ஆர்க் ஆக்சோனோமீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அதில் என்ன இருக்குன்னா ஒரு ஆர்க் ஷேப் ஸ்கேல் இருக்கும், ஒரு ஆர்க் ஷேப்பில் ஒரு ஸ்கேல் இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே அந்த பிளான்ட்டோட ஷூட்டோட டிப்பில் இருந்து ஒரு நூல் கட்டி, ஓகே, அதை ஒரு புள்ளியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே. அந்த புள்ளியில் இன்னொரு பாயிண்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்டர் வந்து இந்த ஸ்கேலில் இருக்கிற ரீடிங்ஸில் இருக்கும். ஃபைன். இந்த செட்டப் இஸ் வெரி ஈஸி. ஒரு வேளை பிளான்ட் வளர்ந்துட்டே இருக்குதுன்னா இந்த பாயிண்டர் வில் மூவ். ஏன்னா அது புள்ளி அந்த த்ரெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ நமக்கு இப்போ என்னென்ன தெரியணும்னா இந்த ஆர்க்கோட டயாமீட்டர் நமக்கு தெரியணும். இந்த ஆர்க்கோட டயாமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சம் 4 சென்டிமீட்டர்னு வச்சிங்க. ஆர்க்கோட டயாமீட்டர் இஸ் 4 சென்டிமீட்டரோ இல்லை ஏதோ ஒரு யூனிட். அதுக்கப்புறம் இந்த பாயிண்டரோட லென்த் எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். பாயிண்டரோட லென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா 20ன்னு வச்சுக்கலாம். பாயிண்டரோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர். எவ்வளோ மூவ் ஆகிருக்கு ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறமா பாயிண்டர் வந்து எவ்வளோ மூவ் ஆகிருக்கு, ஒரு 10 சென்டிமீட்டர் மூவ் ஆகிருக்குதுன்னா we can calculate the number. 10 into 440 divided by 20, growth is 2 centimeter. Okay, so இந்த செட்டப் வச்சு we can say அப்ராக்சிமேட்டாக இது எவ்வளோ க்ரோ ஆகிருக்குங்கிறது we can say. இந்த மெத்தடுக்கு பேர் ஆர்க் ஆக்சோனோமீட்டர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எப்படி க்ரோத் நடக்குது, என்னென்ன ஃபேஸஸ், அதுக்கப்புறமா அதை எப்படி மெஷர் பண்ணலாங்கிற மெத்தட் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். தட் இஸ் வாட் கால் டெவலப்மெண்ட். க்ரோத்துங்கிறது செல்லுலார் லெவலில் ஒரு ஸ்ட்ரக்சர் லெவலில் ஒரு குட்டி குட்டியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செல் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரை வெயிட்டு, மாஸ், அந்த மாதிரி ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். பட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இவ்வளோ ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு பிளான்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜைகோட்லேருந்து சீடு ஜெர்மினேட் ஆகிறதுலேருந்து கம்ப்ளீட்டாக பிளான்ட் செனிசன்ஸ் ஆகி சாகிற வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஜஸை தான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சீட் அது வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ், அது வந்து ரூட்டாகவும் ஷூட்டாகவும் டெவலப் ஆகிறது. அதுக்கப்புறமா அதிலேருந்து
ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகுறது, சீட் ஃபார்ம் ஆகுறது, அதுக்கப்புறமா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கப்புறமா அது ஆனுவலாக, பெரனியலாக, பைஆனுவலாக, அதை பொறுத்து அது லைஃப் டைம் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான என்டையர் டீட்டெயிலையும் நம்ம டெவலப்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இதை ஜென்ரலாக டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு செல் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் அது கிராஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து differentiation and de-differentiation and re-differentiation and இன்னொரு டேர்மும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், தட்ஸ் வாட் கால் plasticity. ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட்டில் நம்ம 4 டேர்ம்ஸ் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேஷன்னா நம்ம நார்மலாக நடக்கிற ப்ராசஸ். மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கிற செல்ஸ் அது வந்து இன்னொரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் செல்ஸாக டிவைட் ஆகிறத நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம சொல்கிறோம். டிஃப்ரென்ஷியேஷன்னா நார்மலாக மெரிஸ்டமேட்டிக்ஸில் நடக்கிற ஆக்டிவிட்டி. நம்ம மெரிஸ்டம்ஸ் வந்து காமனாக ரூட் டிப்ஸில், ஷூட் டிப்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற டிப்ஸில் இருக்கிற செல்ஸ் என்ன பண்ணோம், கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக டிவைட் ஆகி அடுத்தடுத்த செல்ஸ் அது ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக டிவைட் ஆகிற ஸ்டேஜஸில் இருக்கிற செல்ஸ், அந்த டிவைட் ஆகிற ஸ்டேஜை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி நம்ம டைகாட்டோட ஸ்டெம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஃபைலம், ஃப்ளோயம் அண்டு நாட் ஃபைலம், ஃப்ளோயம் அண்டு ஜைலம். ஓகேவா? ஸோ நடுவில் நம்ம போட்டிருக்கிற அந்த லேயர் வந்து கேம்பியம். ஸோ கேம்பியம்ங்கிறது மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கிற செல்ஸ். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, டி டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குது, இது ஒரு செல்ஸ், இதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு செல் இருக்கும், இன்னொரு வாஸ்குலர் பண்டில் இருக்கும், அதுலேயும் அதே மாதிரி ஒரு கேம்பியம் லேயர்ஸ், மேலே ஃப்ளோயம் அண்டு ஜைலம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டெம்மில், டைகாட்டோட ஸ்டெம்மில் நம்ம பார்த்தோம் இந்த ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கும், நிறைய பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். பேரன்கைமா செல்ஸ் உள்ளே ஒரு மாதிரி அமுங்கி பிதுங்கி உள்ளே இருக்கும். அந்த பேரன்கைமா செல்ஸ் வந்து நார்மலி பேரன்கைமா செல்ஸ் தான். ஓகேவா? இப்போது இந்த கேம்பியத்துக்கு ஒரு பேர் உண்டு. இந்த கேம்பியத்துக்கு நம்ம ஒரு பேர் பார்த்தோம், ஃபாசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாசிகுலார் கேம்பியம்னா அதுக்கு மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது. இட் கேன் ஃபார்ம் த செகண்டரி க்ரோத் ஆஃப் ஃபைலம், ஃப்ளோயம் அண்ட் ஜைலம். ஸோ இப்போ இந்த பேரன்கைமா செல்ஸ் ஒருவேளை செகண்டரி க்ரோத் பண்ணணும்னு அந்த பிளான்ட் முடிவு பண்ணிடுச்சுன்னா, இந்த பேரன்கைமா செல்ஸ், இந்த கேம்பியம் லைனில் இருக்கிற பேரன்கைமா செல்ஸுக்கு என்ன ஆக்டிவிட்டி வந்துடும் நம்ம பார்த்தோம், மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி வந்துடும் நம்ம பார்த்தோம். அப்போ என்ன அர்த்தம், இனிஷியலாக இட் வாஸ் பேரன்கைமா செல்ஸ், அது ரெண்டு கேம்பியத்துக்கு நடுவில் இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம் டிஷ்யூஸில். ஸோ ரெண்டு கேம்பியமுக்கு நடுவில் இருக்கிற பேரன்கைமா செல்ஸுக்கு இப்போ என்ன ஆக்டிவிட்டி வந்துடும், மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி வந்துடும். மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டினா என்ன, த செல்ஸ் கேன் என்டர்ஸ் இன்டு செல் டிவிஷன், டிஃப்ரென்ஷியேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், நார்மலி இது வந்து செல் டிவிஷன் வைஸ் இன்ஆக்டிவ். பேரன்கைமா செல்ஸ் வந்து செல் டிவிஷனுக்குள்ளே நார்மலாக போகாது. they lost the character of cell differentiation or cell division. அது செல் டிவிஷன் ஆகாதுன்னு நம்ம பார்த்தோம். பட் இங்கே என்ன நடக்குது, செகண்டரி க்ரோத் அப்போ ரெண்டு கேம்பியத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ், அந்த லைனில் இருக்கிற செல்ஸ் எல்லாத்துக்கும் எந்த கேரக்டர் இப்போ டெவலப் ஆகுது, திரும்ப டிவைட் ஆகிற அந்த மெரிஸ்டமேட்டிக் கேரக்டருங்க டெவலப் ஆகுது. அதை நம்ம இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம்னு நம்ம டிஷ்யூஸில் நம்ம பார்த்தோம். பாயிண்ட் என்னென்னா, ஆல்ரெடி கேரக்டர் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இல்லாத செல்ஸ் இப்போ அந்த கேரக்டரை புதுசாக வர்றதுனால அதை நம்ம டி டிஃப்ரென்ஷியேஷன் சொல்கிறோம். டி டிஃப்ரென்ஷியேஷனா ஆல்ரெடி மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி மொமெண்டரிலி பாஸ்ட் ஆர் தே லாஸ்ட் டெம்பரரிலி, அந்த மாதிரி இருக்கிற செல்ஸ் வந்து திரும்ப அதை ரீகெயின் பண்ணிவிட்டு now they can differentiate into something called, இங்கே அது ஃபைலமாகவும் ஃப்ளோயமாகவும் கீழே ஜைலமாகவும் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இந்த ஆக்டிவிட்டி திரும்ப வர ஆக்டிவிட்டிக்கு பேர் டி டிஃப்ரென்ஷியேஷன். ஃபைன். இது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் அதால் அது பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே திரும்பவும் அது ஜஸ்ட் பேரன்கைமா செல்ஸாக அது மாறிடும். செகண்டரி ஃப்ளோயமும் செகண்டரி ஜைலமும் ஜஸ்ட் அ பண்டில் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் தான். அதுக்கு என்ன கேரக்டர் கிடையாது, இப்போது திரும்ப மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி கிடையாது. அந்த மாதிரி அகெயின் தே ஆர் கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேஜ். அதுக்கு பேர் ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் நம்ம பார்க்குறோம் டெவலப்மெண்ட்டில், மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கிற செல்ஸை, ஒரிஜினல் செல்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் அந்த ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஒருவேளை அந்த செல்ஸ், அந்த கேரக்டர் லாஸ் ஆன செல்ஸ்
அதுக்கப்புறமா when there is a need again மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி கிடச்சிதுன்னா டிஃபரன்ஷியேஷன் சொல்கிறோம். அப்படி ஆக்டிவிட்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அகெயின் தே கோன் லாஸ் த நியூலி ஃபார்ம்டு செகண்டரி செல்ஸ், தே won't have the particular மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, அதை நம்ம ரீடிஃபரன்ஷியேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டேர்ம் வந்து பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டின்னா ஒரு என்டையர் பிளான்ட் அது வந்து ஒரு ஸ்டேஜில் யங்காக இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஓல்டாக இருக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வேறு மாதிரியும் என்வரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நம்ம பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோரியண்டர் லீவ்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கொத்தமல்லி செடியோட லீஃபோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஹெட்டிரோஃபைலி அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் நம்மளோட மார்ஃபாலஜிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏரியாவில் போய் பாருங்கள். ஹெட்டிரோஃபைலி அப்படின்னா அது வந்து லீஃப் வந்து ஓல்டு லீவ்ஸ் ஒரு மாதிரி ஷேப்பில் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், யங் லீவ்ஸ் ஒரு மாதிரி ஷேப் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். எதனால் அது அந்த மாதிரி இருக்குது? அந்த ஹெட்டிரோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அது வேறு மாதிரியான லீஃப் ஸ்ட்ரக்சரை அது ஃபார்ம் பண்ணுது. யங் லீவ்ஸ் ஒரு ஷேப்லேயும் ஓல்டு லீவ்ஸ் ஒரு ஷேப்லேயும் அங்கே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தேவையான மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிற அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜை நம்ம பிளாஸ்டிசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவ்வளோ டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும் அபவுட் த டெவலப்மெண்ட். இந்த நாலேஜோடு நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிளான்ட்டோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சீடு ஜெர்மினேட் ஆகுது, எப்படி சீடு டார்மண்டாக இருக்குது, வெர்னலைசேஷன்னா என்ன, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதில் இன்வால்வ் ஆகிற ஹார்மோன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸ். அந்த 5 ஹார்மோன் என்னென்னங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.